இந்த வீடியோவில் வீக்லி CAD சேலஞ்ச் 6க்கான ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக இந்த 3D வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரா பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஆனால் நம்ம வந்து இந்த 2D வியூ மட்டும் தான் கொடுத்துருந்தோம், 3D வியூ கொடுக்கல. இந்த 2D வியூ மட்டும் பார்க்கும்போது ஆர்த்தோகிராஃபிக்லேருந்து அந்த 3D ட்ராயிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸில் போகும்போது எல்லாமே 3D வியூவாக இருக்காது, நிறைய இடத்துல 2D ட்ராயிங்ஸ் தான் இருக்கும். நம்ம 2D ட்ராயிங்கை டெவலப் பண்ணி தான் 3Dயாக நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டாப் வியூ பாருங்கள், டாப் வியூவில் 40, 40, 20 அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதோட திக்னஸ் இங்கே 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கார்னரில் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து 20, 20 ஹைட்டு 20, இதோட லென்த்து 20, எல்லாமே 20க்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வீடியோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம வந்து பிளேன் வந்து டாப் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம டாப் வியூ தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால நம்ம வந்து டாப் வியூ சூஸ் பண்ணிக்கிட்டோம். லைன் போய்க்கிறேன். இங்கேருந்து 20, அடுத்தது இது வந்து 20, இது ஒரு டிஸ்டன்ஸ் 40 அண்ட் தென் இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 20, 40, 40 இருக்குது. அப்போ ஜஸ்ட் நான் இப்போது டைமென்ஷன் போயிட்டு இது வந்து 20, இதோட வேல்யூ வந்து 40, இதோட வேல்யூ 40. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போது இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூட ஹைட் வந்துட்டு 10 ட்ரா பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த டாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்கெட்ச் போய்க்கலாம். இதுலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டைமென்ஷன் இந்த ஹைட் ஆல்ரெடி 20 தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து நம்ம 20 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபினிஷ் ஸ்கெட்ச், அப்டேட், இதோட ஹைட் வந்து 20, அப்டேட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராயிங் கிடச்சிருச்சு. மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் மெட்டீரியல் லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். இதுக்கு நான் வந்துட்டு வேறு ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறேன். காப்பர் நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் காப்பர் அப்டேட் பண்ணதையும் எனக்கு இந்த காப்பர் கலருக்கு இந்த மெட்டீரியல் அப்டேட் ஆனால் நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணிடலாம். பெயிண்டிங் கலர் வேறு கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோட டிராஃப்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிசைனில் போய் டிராஃப்டிங் போயிட்டேன். நீங்கள் டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராயிங்கை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைனில் போயிட்டு ட்ராயிங்கில் டிசைன் ஃப்ரம் டிசைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகே கொடுக்குறேன். நீங்கள் டெம்ப்ளேட் இல்லாமல் கூட ட்ரா பண்ணலாம். பேப்பர் சைஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ நீங்கள் டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்ததுமே உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரண்ட் வியூ செலக்ட் ஆகிரும். நீங்கள் ஸ்கேல் வேணும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 1:2, ஓகே சாரி, நான் வந்துட்டு 2:1, ஏன்னா ஸ்கேல் நம்மளுக்கு பெருசு தான் வேணும். இதில் நம்ம வந்து 1.5 வைக்கலாம். 1.5 = 1. ஓகே, இதை வந்து எனக்கு ஒயர் ஃப்ரேம் மாடியூலில் இருக்கணும். இங்கே பாருங்கள், செட் ஆகிடுச்சு. நீங்கள் ட்ராக் பண்ணி எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே டாப்பில் பாருங்கள், ப்ரொஜெக்டட் வியூ அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வியூ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட டாப் வியூ, இதோட சைடு வியூ, ஈவன் இதோட நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூ கூட எடுத்து வச்சுக்க முடியும். கொடுத்து டெஸ்ட்டாக அப்டேட் பண்ணிடுங்க, உங்களுக்கு இந்த ட்ராயிங் வந்துடும். பட் எனக்கு இந்த ஐசோமெட்ரிக் வியூ மட்டும் ஃபுல் ட்ராயிங்காக இருக்கணும், அதாவது ஷேடோவாக இருக்கணும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ அப்படின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன கலர் எங்கே கொடுத்துருக்காரமோ அந்த கலருக்கு அதே மாதிரி இங்கே வந்துடும். அடுத்தது டைமென்ஷன் மார்க் பண்ணுறது தான். நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஸ்கெட்சில் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டைமென்ஷன் இங்கே இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன டைமென்ஷன் தேவையோ அந்த எல்லா டைமென்ஷனும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம டைமென்ஷன் மார்க் பண்ணும்போது மேபி உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக உங்களுக்கு கிளிக் ஆகிரும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வெளியே வைக்கணும் அப்படிங்கிறது.
இப்போது சம்டைம்ஸ் இங்கே பாருங்களேன் 40.00ன்னு இருக்குது. நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு இதில் வந்து 40.00ன்னு இருக்குது. எனக்கு அந்த சைபர் இல்லாமல் இருக்கணும், சிங்கிள் டிஜிட், அதாவது ஃபுல் வேல்யூ மட்டும் இருந்தால் போதும், டிஜிட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சிங்கிள் டிஜிட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு இந்த டபுள் டிஜிட் இருக்கிறத ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாறிடும். பட் எனக்கு இது மாதிரி எல்லா டைமென்ஷனுமே இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சீட் செட்டிங்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட் செட்டிங்ஸில் பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கத்தில் ஒரு சின்ன கியர் மாதிரி ஒரு வீல் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோவில் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஜீரோஸ் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபுல் வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஏதாவது டைமென்ஷன் மிஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஓகே எல்லா டைமென்ஷனும் நம்ம கொடுத்துட்டு டைட்டில் பிளாக்கில் நீங்கள் எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் டைட்டில் பிளாக்கில் வந்து இந்த நம்பர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து நான் 6ன்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். டேட்டு, டைமு, ஸ்கேல், ஓகே, வெயிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கும். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ஃபினிஷ்டு கொடுத்தாச்சுங்க. அடுத்தது இதையும் நம்ம அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளவுடில் தான் சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு க்ளவுடில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னாலும் டாப்பில் பாருங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் பிடிஎஃப்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃபாகவும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோகேடுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் டிடபிள்யூஜி ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிஎக்ஸ்எஃப் ஃபார்மேட்லேயும் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிக்கலாம். ஈவன் எக்ஸலில் கூட கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு பிடிஎஃபை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். பிடிஎஃபை எக்ஸ்போர்ட் பண்ணதையும் எல்லா சீட்டையும் பண்ணுறதான்னு கேட்குது. நம்ம ஒரு சீட் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததையும் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டரில் பாயிண்ட் நம்பர் 6 நான் வந்து சேவ் டு மை கம்ப்யூட்டர், அதில் நான் வந்துட்டு சேவ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வியூ 6 வெர்ஷன் 1 டிராயிங் 6 வெர்ஷன் 1 அப்படின்னு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டு இங்கே வந்து 3D ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்பில் இந்த டிராயிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சிம்பிளாக வந்து இதையை யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.